ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். முன்னாடி இருக்காரில் போய் மோமோஸ் வாங்கினார் சொன்னாங்க. அது தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னேன். சரி இப்போ வாங்கினோம் அப்படின்னு அங்கே போய் பார்த்து வாங்கினு வரலாம். காசு இருக்குது, நல்லா விதவிதமாக சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம நிலமை காசு நம்மள்ட்டையும் இருக்குத்தான், ஆனால் நம்மளால் விதவிதமாக சாப்பிட முடியாது. ஏன்னா ஃபேமிலின்னு ஒன்று வந்து சைடில் நின்றோம். இந்த இடத்துல தான் அந்த சிக்கன் ஐட்டம், பீஃப் ஐட்டம், மட்டன் ஐட்டம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி அதெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க. எல்லாம் நம்ம தேடி வந்த பொருள் தவிர மிச்சம் எல்லாம் இருக்குது. கேக் கூட எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் அடிக்கடி மேடம் வாங்கினாட்டு சொல்லுவாங்க. எல்லாம் பீஃப் பர்கருங்க. இந்த பர்கர்லாம் அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே சூடு பண்ணி அப்படியே பண்ணியில் வச்சு அப்படியே சாப்பிட்லாம். எல்லாம் ரெடிமேட், அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஐட்டம் இது ஃபுல்லுமே. இங்கே எதுவும் கிடைக்கல. சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் விங்ஸ், ஏதோ ஜூஸி சிக்கன் இது எதோ இருக்குது. அந்த மோமோஸ் இல்லை. இல்லைன்னா மேடத்துக்கு மெசேஜ் பண்ணி சொல்ல வேண்டியது தான். பரோட்டா, இந்த பரோட்டா அப்படியே சூடு பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். இதெல்லாம் நல்லதாக கெட்டதாக தான் தெரியல, ஆனால் இருக்குது. மேடத்துக்கு ஃபோன் பண்ணி இல்லைன்னு இது உனக்கு தெரியாதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போட்டோ அனுப்புனாங்க. பார்த்தா இந்த பால் டப்பா வாங்கினார் சொன்னதுக்காக நான் போய் சிக்கன் மோமோஸ் தேடின்னு இருந்தேன். ஒரே அசிங்கமாக போச்சு. இது அரபியில் அப்படி தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, மோமோவோ மியோவோ ஏதோ ஒன்று வாங்கியாச்சு. ஒரே அசிங்கமாக போச்சு. நான் சிக்கன் வாங்கினார் சொல்லான்னு பார்த்தா குழந்தை குடிக்கிற அந்த பால் டப்பா வாங்கினார் சொன்னாங்க. அது சின்னதே வந்து 1.25 தினார் சம்திங் வந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 350 ரூபாய்க்கு மேலே வரும். 350 ரூபா 400 கிட்ட வரும் ஒரு சின்ன பால் டப்பா. இங்கே எப்படின்னா இவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தையாக இருந்துச்சுன்னா இந்த பொருள் தான் சொல்லிட்டு நம்ம போவோம். ஆனால் பார்த்தா அந்த வார்த்தைக்கான பொருள் வேறு ஒன்றா இருக்குது. ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தேன், சேர்த்துன்னு கொடுப்போம். அப்படியே நம்மளுக்கு ஒரு மிரண்டா ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். லேஸ் ட்ரிங்க் ஜூஸ் கான்ட்ராவே இருக்குது. ஆரஞ்சு ஃப்ளேவராக வாங்கிட்டு வந்துருக்கலாம். இது ஏதோ பச்சை கலர் இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தேன். திரும்ப கடைக்கு நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த பொருள் பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டாங்க. இந்த டைமு ஃபோட்டோவே நான் அனுப்புகிறேன், நீ வாங்கினவா அப்படின்ட்டாங்க. தெரியுமா தெரியாதெல்லாம் கேட்கல. முன்னாடி இருக்க கடையில் வாங்கினார் சொல்லலான்னு பார்த்தா கோஸ் போட்டாவும் கேரட்டு போட்டாவும் அனுப்புனி கேட்கு. அது போய் வாங்கினோன்னு கோஸும் கேரட்டும் இங்கே இருக்காது, பெரிய ஜாமியாக தான் போகணும். கோஸ் எடுத்துக்கலாம், ஒரு நல்ல கோஸாக பார்த்து. இது வந்து 540 ஃபில்ஸ் வந்துச்சு. நம்பூர் காசுக்கு 149 ரூபா சம்திங். அப்புறம் கேரட் ஒன்று சின்னது, இது 660 ஃபில்ஸ். நம்பூர் காசுங்க 172 ரூபா வந்துச்சு. இது 2 பொருள் தான் என்ன சொன்னாங்க. எனக்கு வரா மாரி கொடுமெல்லாம் எதிரி கூட வரக்கூடாது. சாப்பாடு நல்லா கொடுத்துருக்காங்க, ஆனால் சாப்பிட முடியல. ஏன் சாப்பிட முடியலன்னா, கரெக்டாக ரெண்டு டிரைவர் ஒரே டைமில் வந்துச்சு. அந்த டிரைவர் உட்காந்தார், சாப்பிட்டார் 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏஞ்சி போனார். அதுக்கப்புறம் நான் சாப்பாடு எடுத்து வச்சு தட்டில் போட்டேன். மேடம் ஃபோன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாப்பிடவே இல்லை. அப்புறம் எல்லாத்துக்கும் கும்பலாக கொட்டி வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு போயிட்டு இப்போ தான் வரேன். அது எல்லாமே கொட்டந்தால் அது சாப்பிட முடியல. என்ன பண்ணுறது, பசி எடுத்துன்னு அதால் போய் முன்னாடி இருக்கிற கடையில் போய் ஒரு மொசக்கல் வந்து சப்பாத்தி வச்சு வாங்கிட்டு வந்துக்கிறேன். 150 ஃபில்ஸ் அது ஒன்று. அது ஒரு 2 வாங்கிட்டு வந்துக்கிறேன். அது சாப்பிட்டாலே போதும், நைட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் தாங்கும். நீங்களும் யாருன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சால் ஒரே ரூமில் 2 பேர் இருந்தால் தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணாதுங்க. ஒருத்தவங்களோட கஷ்டத்தால் நம்ம சந்தோஷப்பட வேணாம். வந்தால் ஒரு அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் சாப்பிட்லாம். 1 மணி நேரம் சாப்பிட்டு இதெல்லாம் வந்து வேணும்னே சாப்பிட்றது. செல்லு கீழே வச்சுட்டு நான் மட்டும் பொறுமையாக செல்லில் படம் பார்த்தேன்னு எவனா எப்படின்னா சாப்பிட்டான்னா கிடையாது அப்படின்னு நினச்சிக்கின்னு அது மேலே யாரையும் கஷ்டப்படுத்தாதுங்க. மைனர் சப்பாத்தி ரொம்ப சூடு பண்ணிக்கிறார் போல் தெரியுது. பழைய வீட்டு பண்ணி இருக்கும்போது சாப்பாடு ஒழுங்காக வராது, ஆனால் இப்போ சாப்பாடு வருது. இது வந்து தப்பு யார் மேலேனா, யார் மேலே சொல்கிறதுனே தெரியல. பையன் ஐஃபோனுக்கு டிஸ்பிளே மாற்றிட்டுன்னு வந்திருக்கான். அவன் காரில் உட்காந்துருக்கான், நான் வெளியே நின்று இருக்கேன். ஏன்னா செல்லு கடையில் குத்தாச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க போல் தெரியுது. அதுக்கு அவன் வந்து பக்கத்தில் இருக்கார்ல போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து நல்லா உறிஞ்சி குடிச்சுன்னு இருக்கிறான். அது ஒரு மாதிரியாக இருக்கவே கம்முன்னு வந்து வெளியே நின்றுக்கிறேன்.
நம்மள்ட்டே பணம் தான் வாங்கி கொடுக்கலாம் தான். அந்த ஜூஸ் வாங்கினா 1.25 தினார். 1.25 தினார்லாம் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ஒரு 300 ரூபாய்க்கு மேலே வரும். நல்லா விதவிதமாக தான் இருந்துச்சு ஜூஸ் உள்ள. சாக்லேட்டு, அப்புறம் பிஸ்கெட்டு, வேறு எதோ இருந்துச்சு, ஐஸ்கிரீம், ஜூஸு எல்லாம். அவன் குடிச்சுன்னு இருக்கான், நான் வெளியே நின்றுக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு முடியுதுன்னு. இது உள்ளே இருக்கிற கடவுளை தான் இப்போ குத்திட்டு வந்திருக்கான். நான் முன்னாடி அங்கே பார்க்கிங் நின்னா போலீஸ் பிடிச்சிருவாங்கன்ட்டு அது போத போலீஸ் ஜிப்பு, அதால் இங்கே வந்து நின்றுக்கிறேன். டிஸ்பிளே மாற்றினவன்ட்டான். திருப்பியும் ஸ்பீக்கர் ஏதோ ஒர்க் ஆகலை, குறைக்கு வந்து திருப்பியும் ஓட்டி இருக்கிறான். இந்த பசங்களை விளையாட்டுன்னு வந்தாலே அதுதான் ஒரு தொல்லை. ரொம்ப கொஞ்சம் சின்ன பையன்தான், ரொம்ப பெரிய பையன் கிடையாது, ரொம்ப சின்ன பையன்தான். இருந்தாலும் சாவடிக்கிறான். சரி நம்மளும் உள்ளே வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தேன். ஐஃபோன்லாம் கம்மி ரேட்டில் இருந்துச்சு. 100 தினார், 110 தினார் எல்லாம் செகண்ட் ஹேண்ட் ஃபோனு. எந்த ஒரு மாதம் சம்பளம் வச்சா செகண்ட் ஹேண்ட் ஐஃபோன் வாங்கிடலாம். அதுவும் நல்ல ஃபோனே வாங்கலாங்க. அந்த ஐஃபோனை பையன் ஒரு வழியாக ஆகிட்டான். டிஸ்பிளே மாற்றி, ஸ்பீக்கரை மாற்றி, அப்புறம் ஏதோ ஸ்டிக்கர் ஓட்டுறன்னு திருப்பியும் போய் மனுஷனை சாவடிச்சிட்டான். இப்போ தான் அந்த ரூமுக்கு மணி கரெக்டாக 10 மணி ஆக போகுது. வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சாப்பாடு என்ன கொடுக்குறான்னு பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.